I was very little. I did a film called Gemini Ganeshan that time, and I played a school girl in that. And I didn't ask any questions of who's there in the film, whose film is it, nothing. I just knew that I got a film in South, in Chennai. சாபூத்ரி விளாட்லான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்ல, உங்களுக்கு தெரியுமா சாபூத்ரி? இப்படி கை வைக்கணும். அதான் மெஜாரிட்டி யாரு இப்போ ஒயிட்னா அவங்க தப்பிச்சிட்டாங்க, யாரு தனியா இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து டேர். சாபூத்ரி எஸ்கேப். என்ன நீங்க தான் மாட்டீங்க? சேம் டேர்லாம் உங்களுக்கு கூட நான் புதுசா நம்ம டேர் கொடுத்தாங்க. Call Kavin here right now for this interview. ஓ சூப்பர், பண்ணுங்களா கவினா? இந்த வாய்ஸ் மட்டும் மாற்றவே மாட்டாங்களா? அந்த ட்ரெஸ் செம்மையா இருக்கும், அதனால அவங்கள இப்படி ரவுண்ட் அடிச்சு பார்க்க வைக்கலாம். ஆமா, அவ அப்படியே ஸ்வைன் பறக்கும். சப்பையா பண்ணிடுவேன். கிட்டத்தட்ட எனக்கு ஸ்டார் பார்க்கும்போது எனக்கு நிறைய வாரணம் ஆயிரம் ஃபீல் வந்தது. ஜிவிஎம் சார் ட்ரெய்லர் பார்த்து ட்வீட் பண்ணியிருந்தாரு. ஓகே சார் பார்த்து சொல்லியிருந்தேன். எனக்கு அந்த வாரணம் ஆயிரம் பார்க்கும்போது எங்க அப்பா கூட சேர்ந்து பார்த்தேன். ஓகே, ட்ரிபியூட் டு ஹிஸ் லேட் டாட் அப்படின்னு போட்டிருந்தாரு. அதை பார்க்கும்போது நான் என் அப்பாவுக்கு ஒரு படம் பண்ணுவோன்னு அப்பா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணதுதான். ஸோ அது இப்போ ஆஸ்கார் ரேஸ்கார் நமஸ்கார். நான் உங்க பிரவீன் கேஎஸ். இந்த ஒரு சூப்பரான இன்டர்வியூல நம்ம கூட ஸ்டார் படத்துடைய டீம் டைரக்டர் எலன் சார் அண்ட் 2 பியூட்டிஃபுல்லான ஹீரோயின்ஸ் பிரீத்தி அண்ட் அதித்தி. வணக்கம், வெல்கம் டு மாலை மலர். ஸ்டார்டிங் என்ன சொல்லுங்க திரும்ப? ஆஸ்கார் ரேஸ்கார் நமஸ்கார். தேங்க்யூ. நான் எப்பவே ஒரே மாதிரி இல்லாம சரி நம்ம ஏதாவது புது உருட்டு உருட்டுவோம். ஆஸ்கார் அவார்டு, ரேஸ் காரு. ஆமாண்ணா, சும்மா அப்படி இப்படி அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படத்தோடைய ட்ரெய்லருடைய ரெஸ்பான்ஸுக்கு அப்புறமா படத்து மேல ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன். எனக்கு தெரிஞ்சு இந்த இயர் ஆரம்பிச்சதுல இருந்து ஆடியன்ஸ் ஒரு படம் தியேட்டர் வரதுக்கு முன்னாடில இருந்தே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கலாம். அது ஸ்டார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, இன்னொரு பக்கம் டைரக்டரா எவ்வளவு ப்ரெஷரா இருக்கு. How happy you are. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். ரொம்ப எக்ஸைட்டிங். How nervous you are? Very nervous. Papar. Release? Yeah. Oh. Papar, what is that? பரபரப்பா இருக்கு. பரபரப்பா. ரொம்ப பரபரப்பா. நான் இப்போ அந்த இன்டர்வியூ பார்த்ததுனால நான் இதை கேட்கணும்னு இருந்தேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்களும் அந்த இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க இல்ல எனக்கு ஆக்டர் ஆகணும்னு. நான் இந்த இன்டர்வியூ சொன்னேன். ஆனா இதுக்கு முன்னாடி இன்டர்வியூல நான் பார்த்துட்டு தானே இருந்தேன். ஆடியன்ஸா நான் இவ்வளவு நேரம் உட்காந்து நான் ஆக்டர் ஆகணும்னு எங்க அப்பா ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஆமா ஆமா. ஸோ அதனால அது என்னைக்காவது ஒரு நாள் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு, நம்பிக்கையும் இருக்கு. அண்ட் எனக்கு என்னன்னா பிரதீப் ரங்கநாதன் அவர் ஃபர்ஸ்ட் படம் பண்ணாரு, அடுத்து ஹீரோவா பண்றாரு அவரு. நான் வந்து உங்ககிட்ட கேட்கலான்னு, உங்களுக்கு அப்படி ஏதாவது ஐடியா இருக்கா, நம்மளே டைரக்ட் பண்ணி நம்மளே அதுல ஹீரோவா நடிச்சு அப்படின்ற மாதிரி? ஃபியூச்சர்ல எப்பயாவது டைம் முடிஞ்சிச்சுன்னா பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. பிரதீப் ரங்கநாதன் வந்து அந்த அவரோட ஃபர்ஸ்ட் படம் அப்புறம் சின்ன ஒரு கேப் இருந்துச்சுல்ல, அப்ப அந்த கேப்ல அவரை நான் மீட் பண்ணேன். அவர் வந்து அவர் சொன்னாரு அடுத்து என்ன பண்ண போறீங்க கேட்டதுக்கு ஒரே கன்ஃபியூஸ்டா இருந்தாரு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இதுவா அதுவா இருந்தாரு. அதாவது டைரக்ட் பண்ணலாமா நடிக்கலாமா யோசிச்சுட்டு இருந்தாரு. கேட்டேன் அவர்கிட்ட, சார் ப்ரோ நடிக்கிறதுக்கு நீங்க நடிக்கிறீங்கன்னா ப்ரொடியூசர் இருக்காங்களா? இருக்காங்க ப்ரோ. அப்புறம் ஏன் யோசிச்சுட்டு இருக்கீங்க நடிங்க அப்படின்னு. அதே மாதிரி அவர் நடிச்சு பெரிய பிளாக் பஸ் 100 crore. அவர் கான்ஃபிடன்ஸ் பயங்கரமா இருக்கும். அண்ட் மேம் படம் ஃபர்ஸ்ட் படம் எல்லாருமே சொல்லுவாங்க நார்மலா வெளியில இருந்து சொல்லும் போது மாடலிங்னா என்ன ஜாலியா நடக்கிறது தானே அப்படின்னு, அண்ட் ஆக்டிங்னா என்ன ஜாலியா டைலாக் பேசுறது. அது கேட்கும் போது எப்படி இருக்கு? மாடல்ஸோட பிஹாஃப்ல நான் மாடலிங்னா சும்மா நடக்கிறது அப்படி அவங்களோட கஷ்டத்தெல்லாம் நான் இது பண்ணிட மாட்டேன். பட் எனக்கு பர்சனலி ஆக்டிங் வந்து ரொம்ப 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 சேலஞ்சிங்கா, லைக் கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு, எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நிறைய இருக்கு, பண்றதுக்கே நிறைய இருக்கு. ஸோ எக்ஸைட்டிங்கா சேலஞ்சிங்கா அந்த மாதிரி தான் இருக்கு. எஸ்பெஷலி மாடலிங்ல இருந்து இங்க வந்து ஒரு பெர்செப்ஷன் இருக்கும்ல, ஆக்டிங்னா அப்படியே மாடலிங் பண்றதை பார்த்துட்டு கண்டிப்பா நீங்க நல்லா நடிப்பீங்க பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஆனா நான் என் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துக்கும் லைக் ரொம்ப 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 தூரம். ஸோ அதான் நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் மேம் எப்பவுமே எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா இங்க இருந்து தான் நார்த்துக்கு போவாங்க, அதுதான் பெருசா பார்ப்பாங்க நம்ம ஹிந்தி படம் பண்றோம்னு. பட் அங்க இருந்து இங்க ஒரு படம் பண்றோன்றது நீங்க பண்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இங்க தமிழ்ல ஒரு படம் பண்றீங்க அங்க ஹிந்திலேயே பண்ணலாம். அதெல்லாம் பிரேக் பண்ணி தமிழ் படம் பண்றதுக்கு என்ன ரீசன்?
I can talk in English now, but that's okay, right? எனக்கு என்ன சந்தோஷம்னா பரவாயில்ல, 2 பேர் இருக்காங்க நமக்கு. இல்ல இந்த ஹிந்தி நார்த் இந்தியால எல்லாம் அவர் ஒன்னு ஹிந்தில சொல்லுவாரு, பக்கத்துல டிரான்ஸ்லேட் பண்ணு ஃபன் பண்ணுவாங்க. அப்படி இல்லாம இது ப்ராப்பரா ஒன்னு போகும்போது ரொம்ப ஹாப்பி. Yeah, so to answer your question, that yeah, people do that usually, and I don't do the usual. It's so boring to do the usual, right? So I thought, let's do this. But nevertheless, I tried doing that because when I was very little, I did a film called Gemini Ganeshan that time, and I played a school girl in that. I was that age at that point of time, so I explored. I thought, okay, let's do it. And I didn't ask any questions of who's there in the film, whose film is it, nothing. I just knew that I got a film in South, in Chennai, right, in Tamil. I was very happy about it, and I just came here, played that part. But then I realized that the language is very important, because to emote as an actor, I operate from there, that I have to understand the language to understand the meaning of it, to the emotion of it, right? That's why I went back. I did my bit. I did She, then I did Ashram, and when I was waiting for a good script to come to me, and this mainly star and Jimiki has a very good part to play. That was what excited me, and that's why I came back here. Like, I'm coming back from there because there is no certain rule, right? There is no rule for anything. You can do anything you want. As long as you're alive, you can do whatever you want and explore life. So that is the reason that the script attracted me main so. Yeah. அண்ட் ஆனா ப்ரீவியஸா இருந்த படமும் சரி, இந்த படமும் சரி, டெக்னிக்கலா நீங்க ரொம்ப சவுண்டா இருக்கீங்களா? எதுக்காக நான் சொல்லணும்னா, மேமும் கவின் சாரும் ஒரு கிரீன் மேட்ல ஒரு சாங் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணியிருப்பீங்க. அதோட பேக்ரவுண்ட்லாம் அவ்வளோ லைவா இருக்குது. எப்படி அதை நம்ம இந்த டிபார்ட்மெண்ட்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், அப்படி இருந்தால் தான் எக்ஸ்பீரியன்ஸாக ஆடியன்ஸுக்கு புதுசாக இருக்குன்றது நீங்கள் எப்போ நம்புனீங்க? எஸ், லைக் அதை எப்போ நம்பினா, என்னோட ஷார்ட் ஃபிலிம் பீரியட்லேயே அதை நம்ப ஆரம்பிச்சேன். ஓகே, லைக் ஷார்ட் ஃபிலிமில் நான் பண்ணும்போது எனக்கு நான் ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணிப்பேன். ஸோ இப்போ வர ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் இப்படி இருக்குது, நம்ம இதை மாரி ஒரு டெக்னிக்கலாக சவுண்டிங்காக ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த டைமில் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கான அப்ரிசியேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நான் பிலீவ் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ நம்ம டெக்னிக்கலாக சவுண்டிங்காக ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான அப்ரிசியேஷன் கிடைக்குதுன்றது தான் அதை இட் கெப்ட் புஷிங். இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் அந்த விஎஃப்எக்ஸ் இல்லை, எனக்கு விஎஃப்எக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த சாங் பண்ணவர் முத்துக்குமரன், பேர்ல் ஸ்டுடியோ, அவர் தான் பண்ணாரு. ஸோ அவர் நானும் ஒரு பெரிய ஜேர்னி இருக்கு. ஆல்மோஸ்ட் 5-6 இயர்ஸாக நாங்கள் விஎஃப்எக்ஸ் பற்றி நிறைய பேசியிருக்கோம். இப்போ விஎஃப்எக்ஸ்ல அப்கிரேட் ஆகிற விஷயங்கள், அப்படி ஏதாவது படம் பண்ணணுன்ற ஐடியாவும் இருக்கா? என்னோட ஸ்கிரிப்ட் விஎஃப்எக்ஸ் பேஸ் ஸ்கிரிப்ட் ஒரு 2 இருக்கு. ஸோ அந்த ஸ்கிரிப்ட்லாம் அதுக்கான கான்செப்ட் ஆர்ட்லாம் இப்பயே பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டே இருப்போம் நானும் வரும். ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அது நிறைய பேர் சொன்னாங்க அது ரொம்ப ரியலா இருக்கு, எங்க ஷூட் பண்ணீங்கன்னு கேட்டாங்க. ஸோ அந்த கிரெடிட் ஃபுல் அண்ட் ஃபுல் முத்துக்குமரனுக்கு தான் போகும். அண்ட் அந்த சாங் மட்டும் இல்லை, நிறைய மெயின் சீக்வன்ஸும் அப்படி கிரீன் மேட்ல ஷூட் பண்ணியிருந்தீங்க. நான் மேக்கிங் வீடியோவில் பார்த்துருந்தேன். அதுக்கான ரீசன் என்ன? சாரி சார், சாங் மட்டும் இல்லாம நிறைய மெயின் சீக்வன்ஸும் சாங் மட்டும் தான் கிரீன் மேட்ல பண்ணோம். அப்படியே ஏன்னா கவின் சார் அந்த ஒரு கண்ணாடி முன்னாடி ஒன்று பேசிக்கிட்டு இருக்காரு, கிட்டத்தட்ட அதுவும் இந்த பக்கம் ஒரு கிரீன் மேட் இருந்தது. அதை நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்கீங்க. அதுவுமே வந்து ஒரு முக்கியமான ஒரு போர்ஷன் படத்துல. ஸோ அதுலயுமே விஎஃப்எக்ஸ் சப்போர்ட் யூஸ் பண்ணிருக்கோம். விஎஃப்எக்ஸ் ஸ்டோரி டெல்லிங்ல விஎஃப்எக்ஸ் எப்படி கொண்டு வருது அப்படின்னு யோசிச்சு அந்த சீன் பண்ணிருக்கோம். தென் ஹாப்பினா. அண்ட் முக்கியமா நீங்க சொன்னீங்க வரதுக்கு முன்னாடி, தம்பி ரொம்ப கேள்வியா இருக்குடா, ஜாலியா தான் பண்ணலாம், அதனால சாபூத்ரி விளாட்லான்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியுமா சாபூத்ரி? இப்படி கை வைக்கணும். அதான் மெஜாரிட்டி யாரு, இப்போ ஒயிட்னா அவங்க தப்பிச்சிட்டாங்க, யாரு தனியா இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து டேர், அப்படி 3 ரவுண்டு. அதுல யாரு டேர் வாங்குறாங்க அப்படின்னு பாப்போம். நீங்க நான் தான் கொடுப்போம். என்னன்னா ஆடியன்ஸ் நம்ம உட்காந்துட்டு போது அப்புறம் என்ன, நீங்க 3 பேர், ஏன்னா 4 பேர் இதை விளையாட முடியாது, அதனால 3. ஆமா, நான் வர முடியாது, நீங்க 3 பேர் தான். ரெடியா? வா, சாபூத்ரி எஸ்கேப். இன்னும் நீங்க தான் மாட்டீங்க. சொல்லுங்க, சின்ன வயசுல சின்ன வயசுல என்ன பண்ணுவோம், எஸ்கேப் வரவங்க எஸ்கேப் தானே போயிருவாங்க. ஆனா இது அப்படி இல்லைன்னா அது வந்து ரொம்ப நேரம் போவோம் அப்படி பண்ணலாம் நம்ம. அதனால இதுல யார் வந்து எஸ்கேப் வராங்களோ அவங்கதான் மாற்றோம். நீங்க தான் எஸ்கேப் ஆயிருக்கீங்க. எனக்கு நிறைய ஐடியா இருக்கு, பட் இருந்தாலும் இவங்க 2 பேரும் படத்துல நடிச்சிருக்காங்க. அவங்களுக்குள்ள எவ்வளவு இருக்கும், இந்த மனுஷன் என்ன எத்தனை வாட்டி எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கான் தெரியுமா? அப்படி ஒன்னு டார்ச்சர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அவருக்கு என்ன டேர் கொடுப்பீங்க? சேம் டேர்லாம் கொடுக்க கூடாது. நான் புதுசா நம்ம call Kavin here right now for this interview. ஓ சூப்பர், பண்ணுங்களா கவினா?
ஃபைனலி இன்டர்வியூல கவின் ப்ரோ. இந்த வாய்ஸ் மட்டும் மாற்றவே மாட்டாங்க. நான் ஏன் கான்ஃபிடண்டா கால் பண்ண தெரியுமா? அவர் எடுக்க மாட்டார். அவர் வந்து நம்ம படத்தோட வேற ப்ரொமோஷன்ல இப்ப இருக்காரு. ஓ அப்படியா? போன் இப்ப அவர் கையிலே இருக்காரு. பயங்கரமான யுவன் சாரோடைய ஃபேனா? எக்ஸாக்ட்லி அதுக்கு தான் போட்டேன் நான். அந்த குவாலிட்டி ஒன்று காட்டுறதுக்கு நான் போட்டேன். அண்ட் சொல்லுங்க யாரு பண்ணிட்டேன்? ஈஸி டைம் சார், ஈஸி டைம். Easy dare. Oh shit. Now you give him some dare. My dare. One done, right? Yeah. ஒரு ரவுண்ட் தானே முடிச்சிருக்காரு, இன்னும் 2 ரவுண்ட் இருக்கு. அதுல எப்பயாவது ஒரு வாட்டி மறுபடியும் மாட்டுவாரு. One more? ஆமா, இன்னும் 2 more இருக்கு. 2 more? No, that's one more. 3 பேர் இருக்கீங்கல்ல. Acha, this okay. ஆமா, ஷாபூத்ரி. ஓகே, ஷாபூத்ரி. இப்படி எல்லாம் ஏமாத்த கூடாது. ஷாபூத்ரி. चल ठीक है यार. I knew it. You're playing safe. No, I thought you didn't flip. Yeah. Okay, cool. நான் வந்து ஷீ வெப் சீரிஸோட பெரிய ஃபேன். அதுல ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், நீங்க ஹோட்டல்ல இருந்து இப்படி வந்துட்டு ஒருத்தர் அங்க இருந்துட்டு இருப்பாரு, அவரை அப்படி கூப்பிடுவீங்க, அது பயங்கரமா இருக்கும். அது அப்படி அந்த ரியாக்ஷனே நீங்க இப்படி பண்ணி காட்டணும். ஒரு ஆள் அங்க இருந்து கூப்பிடுறீங்க, ஆனா என்னன்னு தெரியலையே. இது நான் சொன்னது அப்படியே சொல்லிடுறேன். There's a part in She web series where you call a guy from a hotel. In the first first seasonலலாம் that one. Yes, the first one. அந்த ரியாக்ஷன். Okay, fine. It's so funny to do it in this. Okay, I can look at you and say, okay, क्या देख रहा है इधर? இன்னும் ஒரே ரவுண்ட் தான், அதோட முடிஞ்சு. நம்ம ஷாபூத்ரி ரவுண்ட் சிம்பிளா வச்சுக்கலாம், அவங்க தான் பண்ணல. ஆமாண்ணே, அவங்க பண்ண வச்சிடலாம். ஆனா சூப்பர். ஆனா அவங்களது அந்த ட்ரெஸ் செம்மையா இருக்கலாம், அதனால அவங்கள இப்படி ரவுண்ட் அடிச்சு பார்க்க வைக்கலாம். ஆமா, அவ அப்படியே ஸ்வைன் பறக்கும்ல, சப்பையா பண்ணிடுவேன். அவங்க டான்ஸ் அப்படியா? அப்ப ஒரு டான்ஸோட ஒரு மூவ்மெண்டோட பண்ணி காட்டுங்க. அதுதான் எல்லாருக்கும் ஈஸி டேர் கொடுத்துட்டீங்க. Thank you so much. உங்களுடைய ஃபிலிமோகிராஃபி அண்ட் உங்களோட லைஃபை பத்தி தெரிஞ்சுக்கும் போது எனக்கு நிறைய கௌதம் மேனன் சாரோட நீங்க கனெக்ட் ஆனீங்களோ கிட்டத்தட்ட அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா அவரும் ஃபர்ஸ்ட் படம் லவ் படம் பண்ணாரு, ஹிட். நீங்களும் ஃபர்ஸ்ட் படம் லவ் பண்ற ஹிட். கிட்டத்தட்ட எனக்கு ஸ்டார் பார்க்கும்போது எனக்கு நிறைய வாரணம் ஆயிரம் ஃபீல் வந்தது. நீங்க அதை எப்பயாவது ரெகக்னைஸ் பண்ணிருக்கீங்களா, கனெக்ட் ஆகிருக்கீங்களா? அட்ரஸே பண்ணிருக்காங்க. ஓகே, ஜிவிஎம் சார் ட்ரெய்லர் பார்த்து ட்வீட் பண்ணியிருந்தாரு. ஓகே சார் பார்த்து சொல்லுங்க, எனக்கு அந்த வாரணமாயிரம் பார்க்கும்போது எங்க அப்பா கூட சேர்ந்து பார்த்தேன். ஓகே, ட்ரிபியூட் டு ஹிஸ் லேட் டாட் அப்படின்னு போட்டிருந்தாரு. அதை பார்க்கும்போது நான் என் அப்பாவுக்கு ஒரு படம் பண்ணுவேன்னு அப்பா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணதுதான். ஸோ அதை இப்போ பண்றேன். அண்டு ரீசெண்டா எனக்கு கடைசியா வந்து ஒரு நார்மல் பர்சன்ல இருந்து ஒருத்தன் ஹீரோ ஆகிறதுல கடைசியா சூரரை போட்டுதான் பார்த்தேன். இந்த படத்துல அப்படி ஒரு இன்டென்ஸ் இருக்கு, அதை பத்தி யாராவது சொன்னாங்களா? அப்படி ஒரு கனெக்ட் இருக்கு, அப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சு. சுதா மேம் ட்ரெயிலர் பார்த்துட்டு மெசேஜ் பண்ணாங்க. ஓகே, அவங்க எப்பவுமே என்கிட்ட ஏதாவது ஓப்பனா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்லுவாங்க. அவங்க பார்த்துட்டு வந்து இந்த படத்துல மேபி ஐ கேன் ரீட் தட் மெசேஜ். லுக்ஸ் பிரில்லியன்ட், ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் மை ஜர்னி அண்ட் இட் வில் ரிமைண்ட் ஈவன் அன் ஆட்டோ டிரைவர் ஆஃப் இஸ் அண்ட் எனிஒன். ஸோ எல்லாருக்குமே ரிலேட் ஆகும்னு சொன்னாங்க. ஹேஸ் தட் குவாலிட்டி கண்டிப்பா. And that's what worked in Surare Potru. I'm sure this will be even more than that very well shot. So அந்த விஷயம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கண்டிப்பா. யாருமே அவங்க சொல்றது அவங்க ப்ராடக்ட்டோட யாரும் கம்பேர் பண்ணணும் அவசியமும் இல்ல. அதோட நல்லா வருது வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சு. சோ உங்களுக்கு தேங்க் பண்ணேன். கடைசியா ஸ்டார் அப்படின்னு அந்த ஒரு வேர்ட் கேட்கும்போது இப்போ படம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஒரு மூமெண்டா இருக்கலாம், இல்ல என்ன சம்பவம் ஞாபகம் வருதோ அதை ஷேர் பண்ணுங்க. சம்பவம் அட சொல்லுங்க இங்கிலீஷ்ல நான் எப்படி சொல்றது? One moment. One moment. One moment. How do you like his interview? How good is? அவங்களுக்கு தமிழ் பேசதா வரல, அவ புரிஞ்சுக்கிறாங்க அவங்க. I think I can reveal that about no. Then what can I say? I think most memorable day was when I signed the film. Sitting on the lawn in the truck. What I'm going to reveal? That it was fun. Yeah, memorable moment. Right. Is it something else? Okay. சம்ம டைரக்டரா நீ.
ஒரு ஒரு அந்த ஒரு ஈக்குவேஷன் செம்மையா இருக்கும் எல்லாருக்கிட்டையும். அது பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஏன்னா அவங்க சொல்ல வரதுக்கு முன்னாடியும் அது ஒண்ணு இப்படி ஒண்ணு இருக்கே அப்படின்னு. இல்ல இந்த ஈக்குவேஷன் படத்துல எல்லாருக்குமே இருக்கு. ஈவன் டிஓபி, லால் சார், எல்லாருக்கிட்டயுமே அந்த மாறன் சார் இருக்காரு. அப்புறம் குலாபின்னு ஒரு கேரக்டர், குலாபின்ற கேரக்டர் நேம் படத்துல அவர் பேர் தீப்ஸ், படத்துல அவர் பேர் குலாபி ஃப்ரெண்டு. ஸோ எல்லாருக்குமே அந்த ஈக்குவேஷன் இருக்கும். அண்ட் படம் நார்மலாவே நான் ஒரு டேரக்டரா ஒரு படம் ஒரு பெஸ்டான ஒரு அவுட்புட் வரணும்னா எல்லாருக்கிட்டையும் அந்த ஈக்குவேஷன் இருக்கணும். அதை தாண்டி அந்த டேரக்டருக்கு அப்படி சூஸ் பண்ண தெரியணும்னு நினைக்கிறேன். அவன்லாம் ஒரு ஸ்டாரா நீங்க இருக்கீங்கன்ற நான் நம்புறேன். ஆமாண்ணா, என்ன டவுட்டே இல்ல. ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு சில படம் தான் ரிலீஸ்க்கு அப்புறமா தெரியும் அது ஹிட்னு, ஒரு சில படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே தெரியும். ஸ்டார் எனக்கு ரிலீஸ் முன்னாடியே தெரியும். நீங்க சொன்ன பாயிண்ட்ல நானுமே அதை பிலீவ் பண்ணுவேன். எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஓன் பண்ணி ஒரு விஷயத்த பண்றோம். அது இந்த படத்துல எல்லாருமே பண்ணிருக்காங்க. சோ அது வந்து ஹாப்பியா இருக்கு. Yeah, so should I answer that question? I think memorable. I think the memorable was the first day because I just said it. He said it in the previous interview that I was taking homeopathy, some homeopathy medicine, and in between the shot, I had to take my medicine, and it was all rushed. So, and it was raining very heavily. So that bottle was almost this much. I was supposed to take 5 drops, and the whole bottle opened in my mouth, and everything went inside. And after that, I was on fire, like it was burning. So after that, I was rushed to the hospital if something would have gone wrong and this and that. And then they said, no, you will have to stay here for the next 5 hours. I said, I can't stay here for 5 hours. And I think after that, I came back to the shoot or something like that happened, right? But eventually, I mean, it was fine. But I drank that whole thing. And then I went and did the like a romantic kind of thing with red eyes. That was fun. With emotion-ஓட ஒரு ரொமான்ஸ் இருந்துச்சு. நீங்க மேம் ஸ்டார் அப்படி மெமரபிள் மொமெண்ட் இல்ல. நான் ஃபேஸ் வந்து படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒர்க் ஷாப் பண்ண டைம் தான் மாயா இருந்தாங்க ஆக்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அவங்க என்னை புஷ் பண்ணி அப்போ இளன் சாரும் என்னோட சேர்ந்து அவங்க கொடுத்த டாஸ்க் எல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் என்னென்னமோலாம் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அந்த டைம்ல ஐ ஃபீல் லைக் அந்த இது எனக்கு ப்ரெஷர் இந்த படத்தில். டன் தேங்க்யூ வெரி மச். படத்தோடைய சக்ஸஸ் மீட்ல மீட் பண்ணுவோம். Thank you. நன்றி.